இப்ப நடக்கிற போர் காவி சித்தாந்தத்துக்கும் கருப்பு சித்தாந்தத்துக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் நடக்கிற போர். இந்த போர்ல இங்க வர்றனால அவரை துரோகின்னு சொல்ல முடியாது. இப்ப விஜய் கூட போனாதான் விஜய் யாரால் இறக்கப்பட்டவர், அவர் எதற்காக இறக்கப்பட்டார், அவரை இன்னைக்கு இறக்குனது பாஜக, அவர் மூலமாக செங்கோட்டையனையும் இறக்கி அவருக்கு நப்பாசையை காமிச்சு நடு ரோட்ல விட்டுட்டு இப்ப திரும்பவும் விஜயை கை காட்டி அங்க போய் நில்லுன்னு சொல்றது. இன்னும் அவர் பாஜக நம்பி போனா எதிர்கால அரசியல் என்ன ஆகும்? அதிமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டாங்க, திராவிட இயக்க தொண்டர்களே மன்னிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேற எங்க போறது? திமுக விட்டுட்டா யார்கிட்ட போறது? தாய்கிட்ட கோச்சிட்டு வெளியே வந்துடுறோம். தாய் மன்னிக்கு குணத்தோட இருந்தா தாய் விட்டு தானே போக முடியும். வாழ்நாள் எல்லாம் நம்ம எதிர்த்த வீட்டுல இருந்து துரோகத்தை நம்ம பண்ணி நம்ம எதிர்த்த வீட்டுக்கு போக முடியுமா? கிடையாது. நம்ம சித்தாந்தத்துக்கும் காவி சித்தாந்தத்துக்கும் திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கும் அம்மாவே லேடியா மோடியான்னு கேட்டு தானே என் வாழ்நாளில் நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், இனிமேல் பாஜக கட்சியுடன் கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்ன அந்த அம்மா வழியில் எடப்பாடி இல்ல, அந்த அம்மா வழியில் ஸ்டாலின் திகழ்கிறார்.